ஆ, இந்த வாழ்க்கை ஒரு நாடக மேடை, அதில் நடித்திடும் நடிகர்கள் நாம். இந்த வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் அது கூறிடும் பாடம் நாம். இந்த வாழ்க்கையில் கதைகளோ 100, அந்த கதைகளை நான் உனக்கு சொல்கிறேன் கேளு. Yeah. Yeah. Hip hop over here. RD. Yeah. This one's for you. அவள் பெயர் செல்வி, பெற்ற கல்வி, பள்ளிக்கூடம் போகையில கவனம் படிப்பில் சில புத்திமதி சொல்ல யாரும் இல்லை. காரணம் இவளுக்கு தாயும் இல்ல, தந்தையோ போதையில்லை. பரிதாபம் இவள் நிலைமை, பாசமின்றி பெருமை, பாசம் கட்ட தந்தைக்கு நேரம் இல்லை என்ன கொடுமை. பாசம் தேடி அடைந்தால் பதுமை கிடைக்கல, அதனால் போதைக்கு இவள் அடிமை. மொழி என்ற பெயரினில் சில பேர் காதலித்து பார் என்று முட்டிவிடும் பல பேர். காதலித்தால் ஒரு கடை அவனும் நல்லவன் இல்லை, என்ன செய்வன் பாவம் மற்றும் அறியாத சின்ன பிள்ளை. ஒரு நாள் போதையில போர்வைக்குள்ள போகையில அவனும் அணைக்கு கொள்ள இவனும் தடுக்கவில்லை. இது மட்டுமின்றி பல பெண்களுடன் தொடர்பு கடைசியில் ஒரு நாள் இது அவளுக்கு தெரிந்து சென்றால் பிரிந்து இவனை மறந்து கையவனின் பசிக்கின்ற குழந்தை விருந்து. விளைவு காதல் தோல்வி, இலவச இணைப்பாக HIV. மரண படுக்கையில் வாழ்க்கை தெரிந்தது, செய்த தவறை எண்ணி மனம் இங்கு வருந்தது. 16 வயதிலே வாழ்க்கை முடிய வேண்டுமா? கண்களை மூடினால் இறைவனிடம் வெறினாள். வயதோ 8, இவன் கதை கேட்டு கல்லும் விட்டு கண்ணீர் சொட்டி சொன்ன தாய் தந்தை இவனை கைவிட்டது. நட்பாலை கேட்டது, கடைசியும் செத்தது. தந்தை குடிகாரன், தாய் சரியில்லை போக்கு. சிறு வயதில்லை இந்த பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை விதைக்கு சமுதாயம் ஒதுக்கிட தவறான நண்பர்கள். சிறு வயதில் போதைக்கடிமையாகும் சிறுவர்கள். வறுமை இவன் திறமையை கட்டி போட்டது, கலைஞனாக வேண்டும் என்ற கல்வி கட்டி போட்டது. கை கொடுக்க யாரும் இல்லை, கையில் கூட காசு இல்லை. ஐயோ பாவம் என்ன செய்வான் இவன் சின்ன பிள்ளை. நண்பருடன் சென்று கொண்டு செய்தான் முதல் திருட்டு. 12 வயதில் இவன் மேல வழக்கு. 2 வருடத்தில் மெல்ல மெல்ல மாறினான். 14 வயதில் கொலைகாரன் ஆகிறான். அதுக்காக நண்பனை காட்டிக் கொடுக்க நடு கொட்டி விட்டு இவன் நடு பிழை பறிக்க. நாயடிச்சு போட்டா கூட 4 பேரு கேட்பாங்க. யாரும் வந்து தூக்கவில்லை, கேட்க ஒரு நாடு இல்ல. மரண படுக்கையில் வாழ்க்கை தெரிந்தது, செய்த தவறை எண்ணி மனம் இங்கு வருந்தது. 16 வயதிலே வாழ்க்கை முடிய வேண்டுமா? கண்களை மூடினான், இறைவனிடம் வெட்டினான். Oh